பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தரின் நாமம் என்பது ஒரு நபரை குறிக்கிறது. அது நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவருடைய நாமத்தை தரித்து கொண்டிருக்கிறதான ஜனத்திற்கு அவர் துருகமாய் இருக்கிறார். துருகம் என்று சொன்னால் ஒரு பாதுகாப்பு, பலத்த துருகமாம். அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? சங்கீதம் 61:3 பார்க்கிற பொழுது, நீர் எனக்கு அடைக்கலமும் சத்ருவுக்கு எதிரே பலத்த துருகவுமாய் இருந்தீர் என்று சங்கீதம் 61:3 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே சங்கீதம் 144:2 அவர் என் தாவரமும் அவர் என் தயாபரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பினவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவருமாயிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை நாம் நம்முடைய வாழ்விலே தரித்து கொள்ள வேண்டும். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை தன்னுடைய தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. அவருடைய வாழ்விலே பாதுகாப்பு இருக்கிறது. அவருடைய நாமம் தரித்திருக்கிறபடினாலே அந்த ஜனங்களுடைய வாழ்விலே பாதுகாப்பு இருக்கிறது. இரண்டாவது, நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 14:26 கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 29:25 மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 18:2 நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் அடைக்கலமும் புகும் என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, இந்த நாளிலே நம்முடைய வாழ்விலே தேவன் நமக்கு துருகமாக, பலமாக, பாதுகாப்பாக அவர் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறார். 2 தீமோத்தேயு 4:18 நாம் இப்படியாய் வாசிக்கிறோம், கர்த்தர் எல்லா தீமையின்றி என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார், அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக, ஆமேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த முழு பிரபஞ்சத்திலும் கர்த்தராகிய அவரே ஒரே பாதுகாப்பான இடம். நேரத்திற்கோ அல்லது நித்தியத்திற்கோ வேறு எங்கும் பாதுகாப்பு இல்லை. ஆனால் கர்த்தரிடத்தில் சரியான பாதுகாப்பு உள்ளது என்பதை இந்த வசனத்தின் அடிப்படையிலே தெளிவுபடுத்துகிறது. பிரியமானவர்களே, நீதிமொழிகளிலே அநேக வார்த்தைகள் தேவனை உயர்த்துகிற, தேவன் நமக்கு துணையாக இருக்கிற காரியங்களை விவரித்து சொல்லுகிறது. ஆகவே இந்த நாளிலே இந்த வார்த்தை, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி அவன் சுகமாயிருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேட்கிறவர்களே, தேவனுடைய பாதுகாப்பை விட்டு ஒரு நாளும் விலகி விடாதிருங்கள். அவர் உங்களுக்கு பாதுகாப்பாய், அவர் உங்களுக்கு துணையாய், அவர் உங்களுக்கு பலமாய், அவர் உங்களுக்கு கண்மலையாய் அவர் இருக்கிறார். அந்த பாதுகாப்பை விட்டு விலகாதிருங்கள். அவருக்குள்ளே சுகம் இருக்கிறது. அந்த சுகத்தை தேவன் நமக்குள்ளே தந்திருக்கிறார். அந்த சுகம் என்றென்றைக்கும் நீடித்திருக்கத்தக்கதாய் இருக்கிறது. ஆகவே அவரை விட்டு விடாதிருங்கள், அவரை ஒருபோதும் மறுதலியாதிருங்கள். நான் நேற்றைய தினத்திலே ஒரு சகோதரியை பார்த்தேன். நல்ல ஆவிக்குரிய நிலையிலே அந்நிய பாஷைகள் எல்லாம் பேசி நல்ல ஒரு வைராக்கியமாய் இருந்த பிள்ளை. நேற்றைய தினத்தில் அவர்களை பார்க்கிற பொழுது மிகவும் என்னுடைய இருதயம் மன சோர்வடைந்தது. இப்படிப்பட்ட தெய்வத்தை விட்டு எப்படி இவர்களால் இப்படி மாற முடியும்? சொல்லுகிறது என்னவென்றால், விக்கிரக வழிபாட்டிற்கும் தேவனை மறுதலித்து விட்டு அவருடைய முக அலங்கோலமான ஒரு நிலை, அதாவது உலகிற்கு பக்தியாய் காணப்படுகிற முகம் போல, ஆனால் தேவனை அறிந்து தேவனை விட்டு அதை பார்த்த நபர்களிடத்திலே
மறுபடியும் அவர்களை பார்க்கிற பொழுது அலங்கோலமான ஒரு நிலையை தன்னுடைய முகத்திலே சுமந்திருந்தாள். தேவப்பிள்ளையே, தேவனை நீ ஏற்றுக்கொண்ட பிறகு உன் மனதார மறுபடியும் பின்வாங்குகிற நிலை அல்லது பின்னான வாழ்க்கை, முந்திய தெய்வ வழிபாட்டிற்குள்ளே நீ கடந்து போவாய் என்று சொன்னால் நித்திய ஜீவனை நீ இழந்து போவாய். உனக்காக கிறிஸ்து இயேசு ரத்தம் சிந்தி உன் பாவங்களற கழுவி உன்னை பரிசுத்தமாக்கி தம்முடைய சொந்த பிள்ளையாக அவர் உன்னை ஏற்றுக்கொண்டார். ஆனால் இப்படிப்பட்ட தெய்வத்தை இந்த உலகிலே நீர் எங்கும் பார்க்க முடியாது. மனிதனுடைய பாவத்திற்காக தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்த கிறிஸ்து இயேசுவை போல அன்புள்ளவரும் மனுஷனுடைய தப்பிதங்களுக்காக எனக்காக அவர் அடிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியானவர் என்பதை நாம் மறந்து போவோம் என்று சொன்னால் வேறே செலுத்தத்தக்க பலி ஒன்றுமில்லை. பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய ஒரு மனவேதனையாக ஒரு நிகழ்வு. இதை பார்க்கிற பொழுது மிகவும் வருத்தப்பட்டேன். கர்த்தர் நமக்கு பலமாயிருக்கிறார், நமக்கு துணையாயிருக்கிறார். அவரை விட்டு ஒரு நாளும் நம்முடைய குறைவுகளின் மத்தியிலே குறைவுகள் காணப்படுகிறது, என்னுடைய காரியங்கள் நிறைவேறவில்லை என்று சொல்லி அவரை விட்டு ஒரு நாளும் விலகாதிருங்கள். கர்த்தர் தாமே உங்களை காத்து நடத்துவாராக. God bless you.